நாங்கள் எவ்வளோத்துக்கு படிக்கிறோமோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுகளில் நாங்கள் இன்வால்வ் ஆகணும். ஸ்போர்ட்ஸுகளில் இன்வால்வ் ஆனால் தான் எங்களுக்கு வெற்றிக்கும் தோல்விக்கும் இருக்கிற கனெக்ஷன் விளங்கும். டெண்டுல்கருக்கும் தெரியும் எல்லா கோலுக்கும் 6 அடிக்கலாண்டு. ரொனால்டோக்கும் தெரியும் எல்லா ஒன் டார்கெட்டும் கோலுக்கு போகாதாண்டு. எத்தனையோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் இதுகள் நடக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரியும். இதுதான் ஸ்போர்ட்ஸ் படிப்பிக்கிற பாடம் எங்களுக்கு. வெற்றியும் தோல்வியை நாங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுமன்றது. தோத்துட்டோம்னு உட்காந்துருக்க இயலாது. அடுத்த விளையாட்டு விளையாடணும். அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடணும்னா எங்களுக்கு ஒரு டெக்னிக் தான் எங்களுக்கு லேர்ன் பண்ணலாம். இப்போ கிரிக்கெட்டில் பாவிக்கிற டெக்னிக்கை கொண்டே ஃபுட்பாலுக்கு பாவிக்கலாது. ஃபுட்பாலில் பாவிக்கிற டெக்னிக்கை கிரிக்கெட்டுக்கு பாவிக்கலாது. இந்த ரெண்டுலேயும் பாவிக்கிற டெக்னிக்ஸை வந்து பாஸ்கெட் பாலில் பாவிக்கலாது. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸில் இருக்கிற கேம்கள். ஸோ எவ்வளோத்துக்கு நாங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கான டெக்னிக்ஸ் எங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது மூலமாக எங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் கூடும். வித்தியாசமான ஸ்போர்ட்ஸ்கள் ட்ரை பண்ணுறதால படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி படிப்பை விட வெளியில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் அதே மாதிரி முக்கியம். ஏன்னா அதுகளும் தான் எங்களுக்கு லைஃபுக்கு ஹெல்ப் ஆகுது.